ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு தான். எப்பொழுதும் போல் ஃபிஷ்ஷு தான். ஆனால் எனக்கு வாயெல்லாம் புண்ணாக இருக்குது. அதனால் உரப்பெல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணி பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வாய் புண்ணுக்கு என்ன பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் சிலவங்களுக்கு சேராது. வாயெல்லாம் கொஞ்சம் புண்ணாகும். ரொம்ப இல்லை, சுற்றிலும் கொஞ்சம் இதாக இருக்குது, அவ்வளோதான். அந்த வெடிப்பாக வரும். ஸோ வெடிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் உரப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த குளிர் காலத்துக்கு. இந்த மூட்டு வலி அதெல்லாம் வந்துச்சுன்னா வறுத்த நிலக்கடலையே கொஞ்சம் சாப்பிட்ருங்க. நல்லா தூக்கம் வரும். வறுத்த நிலக்கடலையே சாப்பிட்டிங்கன்னா அந்த மூட்டு வலி, அந்த குடைச்சல் அவங்களுக்குலாம் வரவே வராது. குளிர்காலத்தில் நிலக்கடலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மீன் குழம்பு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் எங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று அனைவரும் சிறப்பாக இருக்கவும், எல்லா வளமும் பெற்றும் மேலும் மேலும் மென்மேலும் உயரவும் எங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் சார்பாக அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்றதை காமிக்க போகிறேன். அதுதான் மீன் தான், அதாவது கிழங்கா மீன் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிழங்கா மீனை கன்னியாகுமரியில் குழஞ்சா மீன் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் அந்த கிழங்கா மீனை என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழங்கா மீனை பொரிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தி மீனை குழம்பு வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். பாருங்கள், ஸோ அந்த கிழங்கா மீனை பொரிச்சு வச்சுருக்கேன். உரப்பு இல்லாமல் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உரைச்சி இது வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதை போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இங்கே மீன் குழம்பு ரெடியாகிட்டுருக்கு. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பு தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதான். பச்சை மிளகா போட்டு ஸோ குழம்பு ரொம்ப ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வேறு கீரை குழம்பு. இந்த கீரை குழம்பு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ தான் வச்சேன், இதை எடுத்து காமிச்சிடுறேன். கீரை குழம்பு பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை. மிளகு தக்காளி கீரை இந்த வாய்ப்பு ரொம்ப நல்லது, செமையாக இருக்கும். வகுத்து புண்ணெல்லாம் ரொம்ப வகுத்தில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆற்றும். அதனால் இந்த மிளகு தக்காளி கீரை அடிக்கடி உள்ள சேர்த்துக்குங்க. இது போக அரைக்கீரையும் நீங்கள் பொரிச்சும் சாப்பிடலாம், அல்லது கடைஞ்சும் சாப்பிட்டுக்குங்க. ஸோ இது சாதம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா சமளவு எடுத்துக்கோங்க. அதாவது 100 பூண்டு, 100 இஞ்சி, 100 பூண்டு 100 இஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு வரும். ஸோ அடிக்கடி பிரியாணி பண்ணுறதுனால இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிடுவேன். ஆனால் இதோடு என்ன சேர்ப்பேன்னா, அதாவது பார்த்திங்கன்னா வினிகர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவேன். ஏன்னா கெட்டு போகாது, அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வினிகர் போட்டு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், அருமையாக இருக்கும், நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் கடையில் வாங்கினா ஸோ கண்டதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதனால அந்த கடையில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். இதோடு நீங்கள் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி தனியாக பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அது உங்களோட யூசேஜை பொறுத்தது. அந்த பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எல்லா கிரேவிக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி, அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சன்னா மசாலா செஞ்சிங்கன்னா அதுக்கு போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு என்னென்னா இஞ்சி 100, பூண்டு 100, அதுக்கடுத்து பச்சை மிளகா ஒரு 10, அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10, இதை சேர்த்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுடைய எந்த மசாலாவாக இருந்தாலும் வைக்க போகிறதா இருந்தாலும் உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கடுத்து சேப்பக்கிழங்கு, சேனக்கிழங்கு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உடனே பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. வீடியோ அடிக்கடி பாருங்கள். வீடியோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி டிப்ஸ் சொல்லுவேன், கிச்சன் டிப்ஸ் சொல்லுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை காமிச்சிடுறேன். இப்போ தான் ஆவி இது தான் இருக்குது, காமிச்சு விட்றேன். பாருங்கள், குழம்பு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், மீன் குழம்பு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன்.
உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்குங்க. ஸோ பிரியாணி வீடியோலாம் போட்டிருக்கேன். இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீடியோவை இனிமேல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். எந்த கண்ட்ரி இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். இது வரைக்கும் ரொம்ப கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனாலும் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் என்னோடய சேஞ்சஸை வந்து நான் விரைவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மறக்காமல் என்னென்ன சேஞ்சஸ் சொன்னாங்களோ அந்த கஸ்டமர் என்ன சேஞ்சஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் கீரையை. பாருங்கள், விதைக்கீரை துவரம்பருப்பு போட்டேன். துவரம்பருப்பில் பாசிப்பயிறு போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு போட்டேன். இதை வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து கடுகு போட்டு சீரகம் தாளிச்சிட்டிங்கன்னா அருமையான இந்த கீரை கடைசில் தயார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கடைஞ்சிடுவோம். பாருங்கள், தாளிச்சுட்டேன். சூப்பராக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் வத்தல் போடலை. வத்தல் போட்டோம்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் வத்தல் போடலை. ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா வாயில் இருக்க புண்ணெலாம் வகுத்தில் இருக்க புண்ணெலாம் ஓடியே போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஷ் சொல்கிறேன். அதாவது கத்திரிக்காய் வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு நீளமான கம்பி வாங்கி வடை சுடுவாங்கள்ல, அந்த கம்பி நீளமாக இருக்கும், கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பட்டை வத்தை நல்லா சுட்டுக்குங்க. கேஸே சுட்டுக்கலாம். சுட்ட பிறகு தக்காளி இதெல்லாம் உரிச்சிடுங்க. தக்காளியும் அதாவது 2 தக்காளி, ஒரு 3 கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து பட்டை வத்தை. இது 4 பொருள் தான். நல்லா சுட்டுக்குங்க. தோல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆறின பிறகு நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா நீங்கள் சோத்தில் போட்டு பிணைச்சி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க. சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வந்து சுட்ட கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், இந்த பட்டை வத்தை சேரும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரே கம்பியில் நீளமாக வச்சு சுட்டுருங்க. ஒரே வேலையாக போயிடும். இது எளிதான ஒரு டிஷ்ஷு வேறு. இது சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா உரப்புலாம் புளிப்பாக நல்லாயிருக்கும். தக்காளி புளிப்பாக இருக்கும். இது போக மற்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி புளிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வெங்காயம் அவ்வளோ நல்லது. அந்த வெங்காயம் சேர்த்து நீங்கள் வந்து இது நல்லா ஒரு ஸ்மாஷ் பண்ணி சூப்பராக, இல்லைனா உங்களுக்கு மிக்சியில் கூட லைட்டாக அடிச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. தக்காளி நல்லா பீல் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் நல்லதாக அமைய எனது இதயம் கடந்த நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடைய பெறுவது உங்கள் கிராண்ட் மாஸ் கிச்சன் டேனியல். பாய்.